சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டு நிகழ்ச்சியை ஒட்டி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்துடைய மாபெரும் பொதுக்கூட்டத்துடைய தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய கோவை கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மதிப்புக்குரிய ஈரோடு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குமரகுருபரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுயமரியாதை கருத்துக்களையும் சதாதானத்தை ஏன் வெறுக்கிறோம் என்ற உணர்ச்சிமிக கருத்துக்களையும் எடுத்துரைத்து உங்கள் மத்தியில் பேச இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவர்களே, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லின் செல்வர், அவருடைய பெருமைக்குரிய மைந்தர், தன்மான தலைவர் என்று பெயரெடுத்த நாம் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஈவி கேஸ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய KA பிரகாஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றிய மாநில மாணவர் அணி செயலாளர் தலைவர் அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களே, ஈரோடு மாநகரத்துடைய தந்தை மேயர் அவர்கள் நாகரத்னம் சுப்பிரமணியம் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாநகர காலத்தின் அறிவிகள் எதி எல்லோருடைய பெயரும் விழித்து பேசுகின்ற ஆசை இருந்தாலும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் திருமாவருடைய பேச்சை கேட்க இருக்கின்றீர்கள். அதற்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது என்று நான் கருதுகின்றேன். ஆகவே பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முன்னோடி பெருமக்களே மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வைக்கின்ற அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளே, இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, தந்தை பெரியார் அவர்களின் வழிவந்த வழித்தோன்றல்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை காலையிலிருந்து இன்றளவுக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள், நீங்கள் எல்லோரும் நம்ப மாட்டீங்க, ஒரு 40 ஆண்டு கால நண்பர் எனக்கு. ஆகவே நான் கோவைக்கு சென்ற போதெல்லாம் அவரை சந்திக்கின்ற வழக்கத்தை கொண்டவன். அவர் திராவிடர் கழகத்தில் இளைஞரணி செயலாளராக இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக பதவி வகிக்கின்ற இந்த நிமிடம் வரைக்கும் அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பை பெற்றவன். சுயமரியாதை கருத்துக்களை தாங்கி நிற்கின்றவர். எந்த இடத்தில் இடையூறுகள் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அங்கே முதலாக நிற்கின்றவர். ஒரு முறை தன்னோடு தலைவர்களை, தன்னுடைய அமைப்பைச் சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்திருந்தார்கள். நம்முடைய தலைவர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பார்க்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அப்பொழுது சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் நம்முடைய தலைவர் உதவியாளர் இடத்துல தொலைபேசியில் சொன்னேன், இது மாதிரி கோவையிலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவரோடு இன்னும் பல நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள், உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்ற சொன்ன நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன பதில், அவரையும் அவரோடு வந்தவர்கள் அழைத்து கொண்டு உணவறிந்து சாப்பிட வைத்து என்னுடைய இல்லத்தில் வந்து காத்திருங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில் அவர் மேலே நம்முடைய தலைவர் எந்த அளவுக்கு பட்டு கொண்டுள்ளார் என்பதை நான் எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நான் 1970ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை உறுப்பினராக நான் பதிவு செய்ததற்கு அதற்கு முன்னால் திராவிட கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எல்லோரிடத்திலும் நெருங்கி பழகுகின்ற திராவிட கழக நண்பர்கள் அத்தனை பேரிடத்திலும் நெருங்கி பழகின்ற வாய்ப்பை பெற்றேன். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பதற்கு, இந்த அளவுக்கு கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு என்னுடைய அடித்தளமே திராவிட கழகம்தான் என்பதை என்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ஒரு முறை நான் சார்ந்திருக்கின்ற கிராம பகுதிக்கு தந்தை பெரியார் அவர்கள் வருகை தந்தபோது அவர்களுக்கு பெரியார் ஐயா அவர்களுக்கு எடைக்கு எடை வெங்காயம் கொடுக்குகின்ற பெருமை அன்றைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த வெங்காயத்தை ஈரோட்டிலிருந்து 80 கிலோ வெங்காயம் என்று நினைக்கின்றேன் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பகுதி தீயம்பூந்துறை பகுதி மேட்டுப்பாளையம், அங்கே செல்கின்ற போது சைக்கிள் பஞ்சராகிவிட்டது. கஸ்பாப்பேட்டை என்ற ஊருக்கு செல்கின்ற போது பஞ்சராகிவிட்டது. ஆனால் நடத்தினார்கள். ஐயா இடத்துல சொன்னார்கள், இந்த பையன்தான் இந்த வெங்காயத்தை சுமந்து கொண்டு வந்தவன் என்று சொன்னபோது ஐயா அவர்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் மரியாதை செய்ய மாட்டார். ஐயாவை பொறுத்தவரையில் அவர் பெருமைப்படுத்த மாட்டார். ஐயா அவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் ராசு, அவருடைய பெயர் ராசு. ராசு மாலையோ துண்டோ இருந்தால் கொண்டா அப்படின்னாரு. அப்படி கொண்டு வந்த கோலத்தில் ஐயா அவர்களே அந்த மாலை என் கழுத்தில் போட்டார். என் வாழ்நாளிலே எத்தனையோ பதவிகள், எத்தனையோ இதெல்லாம் உயர் பதவிகளெல்லாம் வந்த நேரத்தில் கூட கிடைக்காத ஒரு பெருமை எனக்கு ஐயா அவர்கள் மாலை போட்டது மிகப்பெரிய பொக்கிஷமாக இன்றளவும் கருதி கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் ஈரோட்டில் தெரிகின்ற போது 1970ஆம் ஆண்டுக்கு முன்னால் ஈரோடு நகரத்தில் மட்டும் கருப்பு சட்டை போட்டுக்கொள்வேன். என்னுடைய கிராமத்தை செல்கின்ற போது பையிலே இருக்கின்ற வெள்ளை சட்டை எடுத்து போட்டுக்கொள்வேன். அப்படியெல்லாம் இருந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இடத்திற்கு வருவதற்கு ஒரு சாதாரண குடியில் பிறந்தவன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பெருமைகளுக்குரிய அந்தஸ்தை பெறுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட கழகமும் தான் எனக்கு அடித்தளமாக இருந்தது என்பதை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ஆகவே நம்முடைய திராவிட கழக தலைவர்கள் அத்தனை பேரிடத்திலும் எனக்கு நட்பு உண்டு. அவர்களெல்லாம் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு ஈரோடு நகர கழகத்தில் இருக்கின்ற சுப்பையா அவர்கள், கரூர் வேலாயம்பாளையம் கே பொன்னப்ப அவர்கள், சேதுபதி அவர்கள், சென்னிமலை செல்வம் அவர்கள், கோபி பகுதியைச் சேர்ந்த நாத்திகம் ராமசாமி நாராயணன் அவர்கள், கோபி ஜிபி வெங்கடு போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு திராவிட கழகத்தில் மிக வேகமாக இருந்தவர்கள், கழகத்திற்காக பாடுபட்டவர்கள். நான் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நின்றபோது அந்த பகுதி வாழ் மக்கள் இடத்துல பிரகலதன் என்பவர் இறந்து விட்டார். நீங்கள் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கின்றீர்கள், ஐயா அவருடைய சிலையை உங்கள் தொகுதியில் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய திராவிட கழக தோழர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிர்வாகிகளும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அந்த சில அமைப்பு குழு தலைவராக நான் இருந்து குருவிரட்டூர் என்ற பகுதியில் இன்றைக்கு வான் உயர்ந்து நிற்கின்ற அளவிற்கு ஐயாவுடைய சிலையை நிறுவுகின்ற மகத்தான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு அந்த சிலை கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது குருவரெட்டியூரில். அந்த சிலையை பார்த்தவர்கள் தமிழ்நாட்டிலே இது மாதிரி ஒரு சிலை அமையவில்லை என்று சொன்னார்கள். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஆகவே இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றவர் நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் பெரியார் படிப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் காந்திபுரம் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில். அங்கே என்னுடைய உறவினர்களெல்லாம் இருக்கின்றார்கள் கோவை சித்தாபூர் இளங்கோ நகர் பகுதியிலே. அங்கே செல்லுகின்ற போது அந்த கோவை மாநகரத்தில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் எந்த இடையூறாக இருந்தாலும்
முன்னின்று அதை உதவிகளை செய்கின்றவர் நம்முடைய பொதுச் செயலாளர் என்பதை இன்றளவும் மறக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய தலைவர் திருமா அவர்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சந்திக்கின்ற போதெல்லாம் வாஞ்சையோடு பேசுவார். அவ்வளவு உற்ற சகோதரர்களாக இருந்து ஒரு குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பியை போல வாஞ்சையோடு பேசுவார். நான் தலைவரே என்று சொல்லுகின்ற போது, அண்ணா நீங்கள் தலைவர் என்று கூப்பிடக்கூடாது, பெயர் சொல்லி கூப்பிடுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் நான் சொல்வேன், ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு தலைவர் நீங்கள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி மிக ஒரு இயக்கத்துக்கு தலைவர். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த இடையூறுகள் இன்னல்கள் எதிர்க்கட்சிகளால் ஏற்படுகின்ற போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கின்றவர். அப்படிப்பட்ட தியாகம் செய்கின்ற உங்களை நான் பெயர் சொல்ல அலைவது நியாயமில்லை. எனக்கு நீங்களும் தலைவர் தான் என்று நான் வாஞ்சியோடு சொல்வேன். இன்றைக்கு கூட சேலத்தில் இருந்து தொலைபேசியில் பேசினார் நம்முடைய சகோதரர் சாதிக்கு அவர்கள் மூலமாக. நான் ஈரோடு வந்து தலைவர் EVKSஐ பார்க்க வேண்டும், குடியரசு அலுவலகம் நடைபெற்ற அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அங்கே வருகை தந்து ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலாக நம்முடைய EVKS தன்மான தலைவர் EVKSுடன் உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த வீட்டை, குடியரசு அலுவலகத்தை இன்றைக்கு வீடாக நம்முடைய தலைவர் இல்லமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் குடியரசு இல்லம் எப்படி இருந்தது, அணுவணுவாக ஒவ்வொரு பகுதியும் பார்த்து அந்தந்த பகுதியில் இந்த குடியரசு அலுவலகம் இருந்தது என்பதை பேசுகின்ற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒன்றுபட்ட இந்த கோவை மாவட்டம் திருப்பூரில் தான் ஐயா அவர்களும் அண்ணா அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். காங்கேயத்தில் பேஞ்சர் அண்ணா அவர்கள் தணிக்காசலம் என்ற தோழருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அண்ணா அவர்கள் திருப்பூர் சென்று விட்டார். ஈரோட்டிலிருந்து அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் காங்கேயம் செல்கின்றார். காங்கேயம் செல்கின்ற நேரத்தில் ஐயா தலைவர் அவர்கள் அண்ணா அவர்கள் பேச்சை முடித்து கொண்டு திருப்பூர் சென்று விட்டார். அதே நிமிடத்தில் திருப்பூர் சென்று இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற இரு தலைவர்கள் சந்தித்த இடம் திருப்பூர். இந்த நாட்டுக்கே திருப்பு முனையாக அமைவதற்கும் திருப்பூர் தான் இன்றைக்கு ஐயா அவர்களும் அண்ணா அவர்களும் சந்தித்த இடம். அன்றைக்கு ஒன்றுபட்ட கோவை மாவட்டம், ஈரோடும் உள்ளடக்கிய கோவை மாவட்டத்தில் இருந்த காரணத்தால் அதை குறிப்பிட்டு சொல்கின்றேன். ஆகவே இவ்வளவு பெரிய எழுச்சிமிகு சீர்திருத்தங்கள் இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஐயா அவர்கள் இல்லை என்றால் இந்த எழுச்சி இல்லை, அண்ணா அவர்கள் இல்லை என்றால் இந்த எழுச்சி இல்லை, கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் இந்த எழுச்சி இல்லை. இன்றைக்கு அதை ஒட்டி தான் திராவிட மாடல் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய தலைவர் திருமா அவர்களுக்கும் உடன் பிறந்த சகோதரர்கள் போல பேசுவதை, அதே நேரத்தில் அவர் சந்திக்கின்ற நேரத்தில் நேற்றைக்கு கூட புத்தக வெளியிட்டால் கடைசி நேரத்தில் இந்த பாத நிகழ்ச்சி முடிக்கின்ற போது தான் தலைவர் திருமா அவர்கள் வந்தார்கள், உள்ளே அரங்கத்துக்குள்ளே நுழைந்தார்கள். தலைவர்கள் பார்த்த உடனே வாஞ்சியோடு அவரும் கையெடுத்தார்கள், தலைவரும் கையெடுத்து வணக்கம் சொன்னார்கள். எங்கே இருந்தாலும் தன்னுடைய செய்கைகள் மூலமாக தன்னுடைய அன்பை பரிமாறுகின்ற அந்த காலம் தொட்டு தலைவர் காலத்திலும் சரி, இன்றைக்கு நம்முடைய தலைவர் காலத்திலும் சரி, தன்னுடைய செய்கையிலாலே அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பவர் இரண்டு தலைவர்களுமே. நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கிறாரே, அவருடைய பார்வையாலேயே நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை ஆதரிப்பார், அவருடைய வாஞ்சியோடு பார்ப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் அந்த வாஞ்சையோடு தான் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் பார்க்கின்றார். ஆகவே இவருடைய உறவுகள் நம்மை பொறுத்தவரையில் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்ட நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.